டவுனில் தேர்ட் மேட்சாக கத்தக்குறிச்சி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் நான் கேட்கல, பார்ப்போம் என்னன்னு யாருன்னு. ஃபர்ஸ்ட் போல் முதல் பால் அப் டு ஹேக்கிங் வாய்ப்பு. நல்ல ஒரு முயற்சி. முதல் பாலே பவுண்டரி அடிச்சு வெல்கம் பண்ணிருக்காங்க பவுலரை. என்கே ஸ்டார்ஸ் இந்த தடவை நல்ல ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. டாட் பவுல் அற்புதம். அப் டு ஹேக்கிங் லென்த்ல டாப் எட்ஜ் பண்ணிருக்காங்க. பாப்பா சான்ஸ் ஃபார் விக்கெட். நல்ல டேக் நீங்க நெக்ஸ்ட் விக்கெட் இலக்கினர் சும்மா விஜய் ஸ்ரீல. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. குத்துனடத்துல இருந்து வெளியே போனாங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க. குக்கரா புத்திருக்கு பாலிங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குக்கரா வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபேஸ் லைன் லென்த் பிடிச்சாங்க. டாட் பால். கட்டுக்கு போனாங்க. குக்கராவே வந்திருக்கு. டாட் பால். நல்ல ஒரு லைன் லென்த் ஃபேஸ் யூஸ் பண்ணி டாட்டா மாத்திருக்காங்க எல்லா பந்தையுமே. லாஸ்ட் இந்த டேட்டோட விக்கெட் 1 இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஒரு ஓவர் முடிவுல 5 ரன் ஆடிருக்காங்க பவர் பிளேல. நியூ பாலர் ஜஸ்வின் அப் டு ஹேக்கர்ல பாக்ஸ்ல அடிச்சாங்க. தெளிவா ஃபர்ஸ்ட் பால் இந்த தடவையும் பாக்ஸ்ல குயிக்கரா வந்திருக்கு. டாட் பால். மீண்டும் பேச யூஸ் பண்ணாங்க. இந்த தடவை ஒன் பவுன்ஸ் வார்னிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்காங்க. ஒன் பவுன்ஸ். டாட் பால் பேக் டு பேக் ரெண்டையுமே டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால். இந்த தடவை சரியான கனெக்ட்ல கேப்ல நல்லதொரு தடுப்பு பண்ணி ஃபீல்டர் ரன்னிங் பண்ணி பாப்போம். சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேச யூஸ் பண்ணாங்க. இந்த தடவை கேட்சை எடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஒன் இங்க மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மிடில் ஸ்டிக் அந்த ஸ்டாப் மூட யங்ஸ்டர் ஒரு ஓட்டம் மட்டும் பெறும் வாய்ப்பு. இடதுகை மட்டை வீச்சாளருக்கு சாப்ட் அப் டு ஹேக்கர்ல நல்லதொரு பந்து வீச்சு பண்ணி கீப்பர் மிஸ் பண்ணி இங்க பைஸ் மூலமா பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி ஸ்கோரை எழுதிக்கிறத தவிர வேற வாய்ப்பே இல்ல. 4 ஓட்டங்கள் பைஸ்ல 12 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பாடி அட்டாக்ல பவுலர் போட்டு பவுலர் ஸ்டார்ட் பண்ணாங்க. டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் அவுட் பவுலிங் இல்ல கணக்கு பெரிய சுத்தலுக்கு போனாங்க. கரெக்ட்டா வாட்ச் பண்ணி முன்னாடி குத்துனாங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட்டாஸ் பதிவு பண்ணிருக்காங்க. கணக்கு சப்போர்ட் பண்ணி போனத பார்த்து முன்னாடி குத்துனாங்க. வேலைக்கு டாட் பால் பேக் டு பேக் மூணுமே டாட்டாஸா மாத்திருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால். அடிச்சு போட்ட பந்து லெக் பை மூலமா ஒரு சிங்கிள் அலோ பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிங்கிள். லாஸ்ட் 2 more in this over. ஸ்டெப் அவுட் பண்ணி எடுத்தாங்க. மிட் ஆஃப் தி சைடுல நல்ல ஒரு தடுப்பாளரை நோக்கி ஸ்டாப் மூட யங்ஸ்டர் தடுப்பாளர் சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. சிங்கிள் அங்க மிஸ்ஃபீல் மூலமா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஈஸி டு தப்பான சின்ன தப்பு பண்ணாங்க. ரெண்டா மாத்தி கொடுத்திருக்காங்க. ரன்னிங் பிடிங் குயிக்காவே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு சான்ஸ் வாய்ப்பு. நல்ல ஒரு தடுப்பாளர். சிறந்த ஒரு பிடி. கேட்சும் கூட விக்கெட். லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிக்கறாங்க. கணக்கு ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அப் டு ஹேக்கர்ல நேருக்கு நேர் எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கான்னு பாப்போம். சென்ற பந்து ஏற்கனவே ஒரு கேட்ச் பிடித்த அந்த வீரர் நல்ல டேக்கன் கூட விக்கெட். பேக் டு பேக் ரெண்டு நல்ல கேட்ச் பிடிச்சு கொடுத்திருக்காங்க ஃபீல்டர் லைன்ல. நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட பந்து பேஸை யூஸ் பண்ணி கரெக்டா எடுத்துருக்காங்களான்னு பாப்போம். கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் குயிக்கா தான் இருப்பாங்க. ஹைட் போன காரணத்தினால ரெண்டு. அதுல ஒரு முக்கியமான விசேஷமான நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கர்ல குயிக்கரா வந்திருக்கு. டாட் பவுல். அரிமளம் இன்சா நேருக்கு நேரி டாப் எட்ஜ். மீண்டும் ஒரு பிடிக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு பிடி. பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. கட் அண்ட் பவுல். கேட்சஸ் வின் மேட்சஸ். நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க. சென்சிபிள் கட்டும் கூட இந்த கட்டு மூலமா பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செவத்துல போட்டுச்சுன்னா கண்டிப்பா வெளியே வந்துரும். அங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி 4 ஓட்டங்கள். அப் டு ஹேக்கர்ல நேருக்கு நேரி நல்லதொரு தடுப்பாளர் பாலாவை நோக்கி நல்ல ஸ்டாப் இங்க பாலா பண்ணி நல்லதொரு த்ரோவும் கூட. சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிவில் 22 அடிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பாலுங்க. நல்ல ஸ்டாப் பேக்கப். நோ பால் தூக்கிட்டார் அம்பையர் நோ பால் கால் பண்ணிருக்காங்க. நோ பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஃப்ரீ ஹிட் பால். அங்க கவர்ல பிட்ச்ல போய் இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு.
நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். இங்கெல்லாம் ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். நல்ல ஃப்ரீ ஒரு கிக் பால தடுப்பாளர் பிரியங்கா வந்தாலே கரெக்டாக ஸ்டாப் யூஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. முடியல. ஒரு பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க குயிக்கா. பேச யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. கேப்ல தான் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்ப்போம். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ரன்னிங் விடின் குயிக்காக இருந்த காரணத்தினால 2. இந்த வீரருக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட நல்லதொரு பந்து மட்டை கரெக்டா பண்ணி பேஸ் பண்ணி மீண்டும் ஃபாஸ்டா இரண்டிற்கான எடுத்தாங்க. வாய்ப்பா? பவுண்டரிக்கான நல்லதொரு சான்ஸ் தடுப்பாளரால் தடுத்து எறிவதற்குள் பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் நிச்சயம் தடுத்து இரண்டிற்கான போட்டாங்க. வாய்ப்பு. ஈஸி டு பேக் டு பேக் நல்லதொரு டபுள். ஓட்டம் விக்கெட்டுக்கிடையே. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் எட்ஜ் இருந்திருக்கு பேட்ல. எட்ஜ் மூலமா கண்டிப்பா பவுண்டரி போயிடுதுன்னு நினைக்கிறேன். குயிக்கரா டிராவல் ஆயிட்டு இருக்கு. முடிந்த அளவு முயற்சி பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி 4 என எழுதிக் கொள்ளுங்கள் ஸ்கோரரே. 4. நெக்ஸ்ட் ஒன் பேஸ் யூஸ் பண்ணி நேருக்கு சரியான கனெக்ட் இல்ல. நல்லதொரு தடுப்பாளரை நோக்கி நிச்சயம் 1 மட்டும் என நினைக்கிறேன். ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு ஓட்டம் மட்டுமே. பேட்ல எட்ஜ் இருந்திருக்கு. நல்ல டேக்கன் கீப்பர் விக்கெட். அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. 37 அடிக்காங்க. 38 டார்கெட். 5 ஓவருக்கு 38 அப்படின்ற டார்கெட்ல உள்ள வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கணக்கு. நிறைய நல்ல மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பாடி அட்டாக்ல சிறந்ததொரு பந்து வீச்சு பண்ணி கால் காப்பில் பட்டு ஓட்டங்களின் எண்ணிக்கை சிங்கிள் அலோ பண்ணிருக்காங்க. 1 மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அப் டு அக்கர்ல நல்லதொரு பந்து தெளிவா வாட்ச் பண்ணி போட்டாங்க. யாக்கிங் லென்த்ல டாட் பாலவும் மாறி இருக்கு. டாட் பால். இரு அணி வீரர்களுமே நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கிங் லென்த்ல தெளிவா எடுத்தாங்க. ஃபுல்லா வாட்ச் பண்ணி இந்த முறை நிச்சயம் 4 வாய்ப்பு. 4 பவுண்டரி எழுதி கொள்ளுங்கள். 4 பேட்ல இருந்து ஒரு முதல் 4 தலைவர். ஸ்லாட்டில் இருந்த பந்து 6 எழுதி கொள்ளுங்கள். 6 லாங் ஆன்ல எடுத்து வாருங்கள். 6 பேக் டு பேக் ஒரு 6 4 டு பேக் ஒரு 6 4 பதிவு பண்ணிருக்காங்க. பாலா லாஸ்ட் மோர் வின் திஸ் ஓவர். ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேர் கேட்சிற்கான வாய்ப்பு. ஸ்ட்ரைட்டிங் சான்ஸ் ஃபார் கேப்ல போயிருக்கு. அதுவும் பவுண்டரி. பேக் டு பேக் இங்கே பவுண்டரிஸ் மேலே புழுந்திருக்காங்க. பாலா பேட்ல இருந்து முதல் ஓவர் பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் கட்டுக்கு போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. டாட் பாலர் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பவுலர் முதல் ஓவர் முடிவில் 15 ஆடி இருக்காங்க. ஒரு ஓவருக்கு ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கணக்கு. முதல் பாலே ரிவர்ஸ்க்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணி ரன் அவுட்கான வாய்ப்பு. கண்டிப்பா அப்படி இருந்தா போயிருக்கும். இங்கே ஓவர் த்ரோ மூலியமா ஒன்று எக்ஸ்ட்ரா வரலான்னு பார்ப்போம். சிங்கிள் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஏன்னா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேருக்கு சரியான வாய்ப்பு. சான்ஸ் ஃபார் கேட்ச் டிராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். கேட்ச் ஈஸி டு ஆல்ரெடி செட்டில் ஆகி உள்ள நிற்கிறவோட பேட்ஸ்மேன் பாலாவோட பேட்ஸ்மேன் கேட்ச் பண்ணியிருக்காங்க. இனிமே என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. யாக்கிங் லென்த்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கர்ல நேருக்கு கிளாஸ் கேட்டாங்க. சான்ஸ் ஃபார் நினைக்கிறேன். கண்டிப்பா கஷ்டம் பிடிக்கிறது. கேப்ல தான் போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பேக்கப் ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. கண்டினியூஸா ஈஸி டு. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால். இந்த முறை மிஸ் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஸ்விட்ச் இட்கான ட்ரை சரியான கனெக்ட் இல்லை. ஒரு முயற்சியோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 21 அடிக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம தருவோம். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கர்ல நல்ல லெந்த் பிடிச்சாங்க. இந்த முறை ஃபீல்டர் கை நோக்கி ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ரன் அவுட் சான்ஸ் இருக்கு. ரன் அவுட். கனகராஜின் விக்கெட் போகிறது. உடைச்சு போடப்பட்ட பந்து வைட். தப்பான வாளை இந்த தடவை கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஃபிளாட்டா போயிருக்கு. 6 ஓட்டங்கள். நல்லதொரு மட்டை சுழற்சி. இந்த மாதிரி தப்பான பால் தான் வைட். மீண்டும் அப் டு அக்கிங் லென்த்ல இருந்ததை தெளிவா வாட்ச் பண்ணி ஃபுல்லா எடுத்தாங்க. பவுண்டரிக்கான சான்ஸ் ஆன் பாப்போம். பவுண்டரி ஒரு 4 பந்தன எடுத்துருவாங்க. லாஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 4 பதிவு பண்ணிருக்காங்க. பிரதீப் தப்பான பால். வைட் பேக் டு பேக் வைடை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் நிறையா. நெக்ஸ்ட் ஒன் ரீபோர்ட். தப்பான பாலுங்க. கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம். கேப்பில் ஃபீல்டர் கையை நோக்கி ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் சிங்கிள். இருந்ததை மிட் விக்கெட் ரீஜனில் கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக் ஆன் லைனில் விக்கெட். ஓகே 3 ஆடணும் மேட்சை. இந்த பாலில் முடிக்கிறாங்களா இல்லை நெக்ஸ்ட் ஓவர் போதான்னு பார்ப்போம். கிளாசிக்காக சான்ஸ் ஃபார் கேட்சாக மிஸ் பண்ணியிருக்காங்க.
சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஸ்விட்ச் ஹிட்டில் தெளிவாக கனெக்ட் ஆகிருக்கு. அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க.